ஹாய் வியா vlogs ஃபேமிலி. போன ரீல்ஸில் நான் ஆந்தையோட விளையாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதே கடையில் தான் பாம்போடையும் நான் வந்து விளையாடியிருப்பேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதுதாங்க அந்த கடை. இந்த பெரிய பாம்போட விளையாடுறதுக்கு அதே தான் 100 தாய் பாத். குட்டி பாம்போட விளையாடணும்னா அதுக்கு 50 தாய் பாத் கொடுத்தாலே போதும். ஆனால் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தது. இன்னொன்று என்னன்னா, அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதோட வாய் இன்னும் என் கிட்டேயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனால நான் இந்த பெரிய பாம்பை தான் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பாம்பை எப்படி வச்சு போஸ் கொடுக்கணும், எந்த சைடு ஹோல்டு பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்க பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ சொன்ன அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. அது என்னன்றதை நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அந்த பாம்பை என் தோல் மேலே போட்ட உடனே தெரிஞ்சிருக்கும், என் ஷோல்டர்லாம் அப்படியே கீழே ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டுங்க. நான் ஆந்தை தான் வெயிட்டா இருக்கும்னு நினைச்சேன். அதோட உருவத்தை பார்த்து பாம்பு அவ்வளோ வெயிட் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்ல போனா ஆந்தையை விட பாம்பு வெயிட் அதிகங்க, ரொம்பவே வெயிட் அதிகங்க. இன்னொன்னு என்னன்னா, அதோட உடம்ப போட்டு அப்படியே முறுக்குச்சு. ரொம்ப நேரமா அந்த ட்ரைனர் அங்கேயே நின்றுட்டு என்னை பார்த்துட்டு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. வாய்க்கிட்ட கை வைங்க, அது எதுவும் பண்ணாது. அதோட வாய்க்கிட்ட கை வச்சு நல்லா ஸ்டைலா போஸ் கொடுங்க. அதோட நாக்கு உங்க மேல படும், பட் ஆனா விஷம் எதுவுமே இருக்காது, என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் போஸ் தர முடியாதுங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்த தான் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இஃப் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் பாம்பை லிஃப்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். அங்க பாருங்க, அவங்க ட்ரைனர்ன்றதுனால அவங்களுக்கு அதை பத்தின பழக்கம் இருக்கும். சோ நமக்கு அதை பத்தி சுத்தமா ஐடியா இல்லாததுனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட்டுன்னு போட்டுருச்சுன்னா என்ன பண்றது, இங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம வியா vlogs ஃபேமிலி எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, தாய்லாந்து போகும்போது இந்த மாதிரியான விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா ட்ரெயினர்ஸ் எவ்வளவு சொன்னாலும் அது வாய்க்கிட்ட கை வைக்காதீங்க. நான் பாத்தீங்கன்னா அது பாம்போட கழுத்தை தூரமா இருக்க மாதிரியே பாத்துக்கிட்டேன். ஆனா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், அது போட்டு எப்படி நெளிஞ்சிட்டு முறுக்கிட்டு இருக்குன்னு. லிட்டரலா என்னால ஒரு 2 minutes கூட அதை ஒழுங்கா ஹோல்ட் பண்ண முடியல. தொடர்ந்து இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம வியா vlogs சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.